அதுல ஏதாவது ஒன்னாவது அமைச்சு கொடுக்கணும், அமைச்சு கொடுக்கணுமா, அமைச்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேனா? சரி, அதே போல போற பாதையில ஒரு தெய்வம் கூட இருக்குதா இல்லையான்றத பார்த்தேன். ஒரு தெய்வத்தோட அனுகிரகங்கள் நல்லா தான் இருக்கு, சொல்ல வார்த்தை புரியுதா? ஆனா கரை சேர்க்க மாட்டேங்குது, கைப்பிடிச்சு தூக்கிட்டு போக மாட்டேங்குது. சொல்ற கைப்பிடிச்சு தூக்கிட்டு போனா தானே தெய்வம் இருக்கு நம்ப முடியும். நல்லா வார்த்தை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும், சொல்ல வார்த்தை புரியுதா? இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளை தூக்கிட்டு போகணும். அதாவது நம்ம நினைச்ச காரியம் அப்படியே நம்ம நினைச்ச நாள்கள்ல நடக்கணும். அப்பதான் அந்த தெய்வம் கூட இருக்குன்னு நம்ப முடியும். சொல்ற வார்த்தை புரியல? சரி, அது மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை கேட்டு இருக்கிற இடத்துல வேற எதுவும் பாதிப்பு இருக்குமா எனக்கு பார்த்து சொல்லி கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கவே முடியல, உடல் ரீதியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சொல்ற வார்த்தை இப்படி கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் வருதுன்னா ஒரு 7.5 மாசத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. சொல்ற வார்த்தை ஆனா எந்த முயற்சியுமே எடுத்து நல்ல வார்த்தை கேட்கணும். ஒரு அந்த 7.5 மாசமா எந்த முயற்சியுமே எடுத்தாலும் வெற்றி அடையல. சொல்ற மாட்டல? சரி, உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு. செஞ்சு கொடுத்தா அந்த அப்படம் மறந்துட மாட்டேன்னா? உன் குலதெய்வத்துக்கு காவலாவே நான் தான் இருக்கேன், தெரியுமா? தெரியுமா? சரி, நல்ல வார்த்தை கைப்பிடிச்சு மறந்துட்டு வந்தா அந்த படம் மறந்துட மாட்டேனா? பக்கபலமா கூட வந்து அந்த படம் மறந்துட மாட்டேனா? உடல் ரீதியா இருக்க பிரச்சனை சரி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டே? முக்கியமா நீ எடுத்த பாதைக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம உன்னை முன்னேற்றம் ஏற்படுத்தி கைப்பிடிச்சு மறந்துட்டு வந்தா கண்டிப்பா அமைச்சு கொடுத்தா வருமானத்தை இந்த அப்பனுக்கு என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வீச்சர் வாட்சி போடு, மறந்துடக்கூடாதா? இந்த அப்படி இதை மஞ்சள் துணியில பிடிச்சி வச்சுக்க, 11 காணி வச்சு பக்கத்துல 11 காணிக்க விடாமல கூட நீ மஞ்சள் துணியில பிடிச்சி வச்சுக்க, 11 காணி வச்சுக்க, பக்கத்துல 11 காணி விடாமல போடு, நீ விளக்கு போடணும். சொல்ற வார்த்தை இல்ல, இதுக்கு முன்னால சரியா 48 நாளைக்கு போடு, தினம் 11 காணிக்கு எடுத்து வை, கனி விடையா. இதை உன் கூட வச்சுக்க, இது உன் கூட வச்சுக்க. உனக்கு நான் கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர வருமானத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம உன்னை முன்னேற்ற பாதை ஏற்படுத்தி கொடுத்து உன் கூட வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். உன்னை நான் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்து கைப்பிடிச்சு தூக்கிட்டு வந்தா அந்த படம் மறந்துட மாட்டேன்னா? அதே போல இருக்கிற இடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பங்கம் இல்லாம கூடவே வந்து நில்லுன்னு கேட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த கருப்பன் கூட வந்திருக்கிறேன். இது நல்ல வார்த்தை கேட்டோம். உங்க தெய்வம் தாண்டா, நான் உங்க தெய்வம் சொல்லிட்டேன்னா நல்ல உங்க தெய்வம் தாண்டா. சொல்ற போல உங்க குலத்துல உள்ள ஒரு தெய்வம், கிட்டத்தட்ட உங்க குலத்துல 21 தெய்வம் இருக்கு. சொல்ற வார்த்தை அதுல ஒரு தெய்வம் வந்திருக்கு. ஏற்கனவே ஒருத்தண்ட உட்கார்ந்துட்ட தெய்வம் தான் ஓண்ட வருது. அந்த சொல்லிக்கிட்டு இருக்கா, சொல்றத காதுல வாங்குடா. ஏற்கனவே ஒருத்தன் உட்கார்ந்துட்ட தெய்வம் தான் ஓண்ட வருது. அது ஏன் வருதுன்னு சொல்றேன். அதாவது அந்த குலத்தை சார்ந்தவ நீ. சொல்ற வார்த்தை அதனால பிள்ளைகிட்ட வந்து போத்தான் செய்யும். அதே போல நல்ல வார்த்தை அது சவேரிய வந்து நிற்குமானா? சவேரிய வராது, பயப்படாது, சவேரிய வராது. சொல்ற புரியுதா? கருப்பன் கேட்டல, கருப்பனை தான் காட்டுது. என்ன செய்யணும் அந்த கருப்பனை? உன் குலத்துல உள்ளவே நானும் இருக்கேன்டான்னு சொன்னேன்டா. அடே முதல்லயே சொல்லிட்டேன் அந்த பதிலாம். உன் குலத்துல நானும் இருக்கேன்டான்னு சொன்னேன். அப்ப நான் யாரு? பாக்குற வேறா அவன் தாண்டா வந்து எப்படிடா? அது என்ன செய்யணும்? அதெல்லாம் எவ்வளோ இருக்கட்டும்டா, பேசாமரா குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாரா? சொல்ற வார்த்தை புரியுதா? நான் சொல்றேன். ஆனா தெய்வம் அடே உங்களுக்கு வந்து நிக்கும்டா. அதுதான்டா வருமானத்தை உனக்கு ஏற்படுத்தி எப்பதானடா சொன்னேன். ஆமா, தாராளமா. அதுக்கு தான் உனக்கு ஒரு கனி உன் கூட வச்சுக்க வருமானத்தை நான் பெருக்கி கொடுக்குறேன். உனக்கு நீ எடுக்க போற முயற்சியை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் சொன்னேனேடா. நீ இப்ப ஒரு முயற்சி எடுக்க போற, அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னனே, செஞ்சு கொடுக்குறேன்டா நானு தாராளமா. சொன்ன வார்த்தை புரியல? காணி கொடுக்கையா உன்ட ஒரு கனி கொடுத்தனடா, அது உன் கூட வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தனா, இந்த காணிக்கும் கொடுக்குறேன். இந்த காணிக்கை போட்டு செய், மறந்துடக்கூடாது. எரிப்பொருட்கள் கொடுக்குறேன், பிள்ளைய கொடு,